துரத்தி மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. என் அன்புக்குரியவர்களே, உங்களை எல்லா துக்கங்களிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்க மன பாரங்களை எல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். இந்த நாள், இந்த நேரம், நீங்கள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனை தேடி வருவதற்கு முன்பே தேவனாகிய ஆண்டவர், நம் இயேசு கிறிஸ்து திரு இருதய அரசராயிருக்கிற நம் ஆண்டவர் நமக்காக எதிர்பார்த்து, என் மகள் என் மகனிடத்தில் வருவானா, என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய துயரங்களையும் வேதனைகளையும் என்னிடத்தில் கொடுப்பார்களா என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எதிர்பார்த்து இருக்கிறார் அல்லவா? அந்த எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரிடத்தில் நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் கொடுங்க. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கணவனை நினைத்து நான் வியாகுலத்தோடு இருக்கிறேன். இந்த குடி பழக்கம், இந்த போதை பொருள், ஆண்டவரே, பிரச்சனைகள், சந்தேகங்கள், குடும்பத்திலே பிரிந்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளையும், வேதனை நிறைந்த என்னுடைய வாழ்க்கையின் பாரங்களையும் உம்மிடத்தில் தருகிறேன். என் முன்னால் இந்த பிரச்சனை இருந்து என்னை துயரப்படுத்துகிறது. இது எப்பொழுது மாறும்? இது எப்படி மாறும்? இது யாரால் தீரும் என்று சொல்லி நான் என் இதயத்தில் ஒரு பெரிய பாரத்தோடு வந்திருக்கிறேன். என்னுடைய பாரங்கள் எல்லாம் மலை போல இருக்குது ஆண்டவரே. இந்த மலை போல இருக்கிற இந்த பிரச்சனையை ஆண்டவரே நான் எப்படி தாண்டுவேன்? இதை கடந்து என்னுடைய எதிர்காலம் எப்படி பயணிக்க முடியும் என்று நான் சோகத்தோடு இருக்கிற, சோர்ந்து போன என் வாழ்க்கையில வாங்கப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கையில உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒப்பு கொடுங்கள். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாய ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? நீ ஏன் முகமாட்டத்தோடு இருக்கிறாய்? பாருங்கள், வேதத்திலே ஒரு மனிதனை பார்க்க தேவன் தம்முடைய தூதரை அனுப்புகிறார். இந்த மனுஷன் திராட்சை ஆலையில போய் கதிர்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு பயந்து போய் பதற்றத்தோடு என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு நிலையில தான் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட மனிதனை பார்க்க ஆண்டவர் தூதன் அனுப்பி சொன்னார், முகவாட்டத்தோடு இருக்கிற கிதியோனே, சோர்ந்து போயிருக்கிற கிதியோனே, வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா திங்க் பண்ணி வச்சிருக்கிற கிதியோனே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ ஒரு வலிமை மிக்க வீரன். ஏன்னா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு நீ சோகத்தோட வந்திருக்கலாம், பிரச்சனையோட வந்திருக்கலாம், மனம் கலங்கி புழுங்கி வந்திருக்கலாம், வீட்டுல டெய்லி குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் நீ சந்தித்து வந்திருக்கலாம். ஆனா உனக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இவையின் மத்தியிலும்
ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னோடு இருக்கிற கடவுள். நீ குழப்பத்துல தான் வந்திருக்கிற, ஆனாலும் கடவுள் உன்னோடு இருக்கிறார். நீ பலவீனத்தில் வந்திருக்கிறாய், ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ வியாதியில் வந்திருக்கிறாய், தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ பிரச்சனையின் மத்தியில் வந்திருக்கிறாய், தேவன் உன்னோடு இருக்கிறார். எந்த பிரச்சனை, துன்பம், துயரம் எல்லாத்தையும் இழந்துட்டேனேன்னு சொல்லுகிற இடத்துல இருக்கிறியா, அங்கேயும் ஆண்டவர் மட்டும் கூட இருக்கிறார். ஒரு கிதியோனை போல நீ தனிமையில நிற்கிறியா? ஒரு கிதியோனை போல நீ உன்னையே தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கிறாயா? இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னோடு இருக்கிறேன் என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்வு. எத்தனை பேர் சொல்ல முடியும், யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு போதும் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்வோம். நீர் போதும் என் வாழ்விலே. அன்பு தங்கச்சி, தம்பி, சகோதர சகோதரிகளே, அப்பா அம்மாக்களே, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் வியாதியஸ்தர்கள் அல்ல, நீங்கள் எந்த துன்பத்திலே அழிந்து போகிறவர்கள் அல்ல. இயேசு உன்னோடு இருக்கிறார். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, போதும் என் இயேசையா. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் முதல் அதிகாரத்திலே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பல நேரங்களில் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணராமல் வாழ்கிறோம். எங்க பிரச்சனைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நீர் இருக்கிறீர்கிற உணர்வை நாங்க இழந்துருந்தோம். ஆண்டவரே, எங்க தனிமையும் எங்கள் துயரமும் எங்களை படாத பாடுபடுத்தி உங்க உடனிருப்ப உணர முடியாம செய்து விடுகிறது. நாங்க மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. நாங்க உங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே, நாங்க உங்களை தேடுவதே இல்லை, ஆனா நீர் எங்களை தேடி வந்து கொண்டே இருக்கு. நாங்க உங்களை புறக்கணிச்சாலும் நீங்க எங்களை புறக்கணிக்கலாம். ஆண்டவரே, உங்க அந்த இதயத்தை உற்று நோக்கி பார்க்கிறேன். எங்களுக்காக எப்பொழுதும் அன்பு பற்றி எரிகிற அந்த திரு இருதயம் உம்முடைய சிநேக அக்கினியினால் எங்களை மூடிக்கொள்ளும்.
வியாகுலங்களாலும் வேதனைகளாலும் துயரங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த இதயங்களை குணப்படுத்த உம்முடைய இதயத்திலிருந்து வருகிற அந்த ஸ்நேக அக்கினி ஒவ்வொரு இதயங்களுக்குள்ளும் இறங்கி வருவதாக. நம்முடைய தெய்வீக ஸ்நேகம், மாறாத அந்த பேரன்பு ஒவ்வொரு காயப்பட்ட இதயங்களையும் குணப்படுத்துவதாக. நாங்க அற்பமானவர்கள் ஆண்டவரே, நாங்க பலவீனமானவர்கள் ஆண்டவரே, நாங்க வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒடுக்கப்பட்ட இருதயத்தோடு தான் இருக்கிறோம். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்திருக்கிற இந்த இதயங்களை குணப்படுத்த நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கப்பா. உங்க இரக்கம் பெரியது, இரக்கம் பெரியது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல உங்களை மறக்காத இரக்கம், நீங்க தனிமையாய் நின்ற பொழுதும், உங்க வாழ்க்கையை நீங்க அழித்துக் கொள்ள நினைத்த பொழுதும் உங்களை கரம் பிடித்த அந்த இரக்கம் இப்பொழுது உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது, உங்க மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. நற்கருணை பேழையிலிருந்து இதோ ஆண்டவருடைய மகிமையான வெளிச்சத்தின் அந்த கதிர்கள், இதயத்தின் கதிர்கள் ஒவ்வொரு மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துகிறார், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அநேகருடைய சரசிலே ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. வியாதியஸ்தர்கள் சுகமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகிறது. வரும்போது பாரத்தோடு வந்தனே, வியாகுலத்தோடு வந்தனே, என் மனசு இப்போ ஒரு ஆறுதல் அடைந்து இருக்கிறது என்று அநேக இருதயங்கள் மாற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை சுகப்படுத்துகிறார். ஒரு போதும் ஒரு நாளும் விலகாத அந்த அன்பு உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இது உங்களுடைய நேரம், அற்புதத்தின் நேரம். இதோ நற்கருணையிலே ஜீவனோடு இருக்கிற என் தெய்வம் 24 மணி நேரமும் உனக்காக எனக்காக காத்திருக்கிற இந்த திரு இருதயத்தின் அரசர் இயேசுவின் திரு இருதயமே, நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் நான் வைக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. தேவன் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தருகிறார். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. நீங்க வாயை திறந்து சகோதரா கூப்பிடுங்க, சகோதரியே கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. தங்கச்சி கூப்பிடுங்க, சகோதரா கூப்பிடுங்க, வயதான அப்பா மகள் கூப்பிடுங்க, உங்க மகனுக்காக கூப்பிடுங்க, உங்க மகளுக்காக கூப்பிடுங்க. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஜீவனுள்ள ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தெய்வம் நம்மை தொடுகிறார், நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அற்புதத்தின் பாதைகள் திறப்பதாக. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை தொடுவதற்காக நன்றி, நீர் எங்களை சுகப்படுத்துவதற்காக நன்றி, உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி.
நன்றி. என் கண்ணீரெல்லாம் தோற்பையில சேர்க்கிறீரப்பா. நன்றி. என்னுடைய காயங்களை எல்லாம் குணப்படுத்துகிறீரே. நன்றி இயேசுவே. நன்றி. நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்க சகோதரா, நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்கள். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல அன்பு செய்ய யாரும் இல்லையே, உம்மை போல குணப்படுத்த யாரும் இல்லையே, உம்மை போல உதவி செய்ய யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்வில். கைகளை உயர்த்தி இயேசையா, நம்பிக்கையோடு ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா. வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தேவ மாதாவே, உமது பரிந்துரையின் வல்லமையால் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். அன்னையே, அமல உற்பவியே, பரிந்துரையின் ராக்கினியே, இதோ ஒவ்வொரு இதயங்களும் உமது பரிந்துரையின் வல்லமையினால் ஆறுதலையும் ஆசியையும் உம் திருமகனிடமிருந்து பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள பரிந்து பேசும் அம்மா. சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு காவலாயிருக்கிற பாதுகாப்பின் சமணசானவரே, எங்கள் இதயமும் சிந்தனைகளும் உணர்வுகளும் இறைவனின் பேரன்பினால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவியாக வந்து எங்களோடு தங்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க பாப்போம். கை கொடுத்து ஒரு ஸ்மைல், நல்ல சிரித்த முகமாக சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நல்ல சவுண்டாக சொல்லுங்க. யாராவது பக்கத்தில் கொஞ்சம் யாராவது பக்கத்தில் கழுத்தை கீழே போட்டிருந்தாங்கன்னா, கழுத்து கொஞ்சம் தொங்குச்சுன்னா அவங்கள தட்டி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்று விட்டுட்டீங்க கையை, சொல்லுங்க. இன்று ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்களா? வெரி குட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்மையே முழுவதும் ஒப்புக் கொடுப்போம். தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை பல நன்மைகளால் நிரப்பி அவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். தயவு செய்து நீங்கள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசியுங்கள். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல செய்தியை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது கடவுள் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? எல் ஷடாய், சர்வ
வல்லவர் என்று ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ புறப்படு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நிச்சயம் ஆசியாக மாற்றுவேன் அப்படின்னு தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய பயணத்தில் கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக ஆபிரகாமுக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டு. என்ன கேள்வின்னா, அங்கே பிறகு படித்து பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்டார். மனசில் இருக்கிற கேள்வி, இங்கே இருக்கிற உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 15:2, நீர் எனக்கு என்னத்தான் தருவீர்? நீர் எனக்கு, இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கும், அநேகருக்குள்ள இருக்கும். நானும் வர்றேன், ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வர்றேன், ஆண்டவா ஆண்டவான்னு கூப்பிடுறேனே, கடவுளே நீ எனக்கு என்ன தர்ற? நீர் எனக்கு என்னதான் தருவீர் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு. என்ன ஜெபம் பண்ணுறேன், எத்தனை வாரம், எத்தனை மாதம், ஆண்டவா நீர் இருக்கிறீரா, எனக்கு என்ன தருவீர்? இந்த கேள்வி உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்குள்ளும். உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் உன் வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வானத்து நட்சத்திரங்களையும் பூமியின் தூசியையும் கடற்கரை மணலையும் காண்பித்து, இதிலிருந்து உனக்குரிய மக்களினங்களை பெருகச் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நீங்கள் தொடக்க நூல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த கேள்வியின் மத்தியிலிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். முதல் வசனமே சொல்லுது, 99 இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தோன்றி சொன்னார், நான் எல்லாம் வல்ல இறைவன். கை தட்டுங்க பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் வருஷம் போயிட்டு மாதங்கள் கடந்து போகுது, ஆனால் லைஃப்பில் ஒன்றுமே நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு நெருடலாக வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னதெல்லாம் நடக்கவே இல்லையேம்மா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இந்த கேள்வி எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல்லாம் வல்ல இறைவன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லாம் வல்லவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார், மட்டுமல்ல செயல்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்த தேவனை குறித்து பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். இன்னைக்கு இங்கே இருக்கிற உங்கள்ட்ட ஒரு இந்த வார்த்தையை சொன்னோன்னே சிலருக்குள்ள ஒரு சப்தம் இருக்கும். என்ன தெரியுமா சப்தம்? ஆண்டவர் என்னத்தை செய்ய போகிறாரு, இதுவரை நடக்காது இனிமே நடக்குமா, இதுவரை இல்லாது இனிமே என்னையா கிடைக்கும்? என்கிட்ட எத்தனையோ பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன உடனே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு அவங்களுக்கு இருக்கும். அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏயா இதுக்கு மேலே நல்லா இருந்து என்ன கிழிக்க போகிறோம், இதுக்கு மேலே நல்லா இருந்து என்ன நடக்க போகுது? ஏன் வாழ்க்கையில் பிரச்சனையவே சந்தித்தவர்களால் தங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதை கூட சொல்லுங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். பிரச்சனைகளையே சந்தித்த ஒருவன், பிரச்சனைகளிலே பயணிக்கிற ஒருவனுக்கு நல்லது நடக்குங்கிற எண்ணமே வராது. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவர்களுக்காக தயார் பண்ணிட்டாரு. வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார், மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக. ஆனா அவர்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை எகிப்தில் செய்தார். செய்தாரா? செய்தார். பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனா செங்கடலை பார்த்தோன்னு அவங்களுக்கு என்ன வந்துட்டு சொல்லுங்க, அவங்க போய் சேர மாட்டோன்னு முடிவெடுத்துட்டாங்க. பார்வோனின் படைகள் தங்களை துரத்துகிறது என்பதை கேள்விப்பட்டவன என்ன முடிவெடுத்தாங்க? இதுக்கு மேலே சவக்குழி தான் ரெடியாக இருக்குது, போய் படுத்துக்கிட வேண்டியதுதான், இல்லைன்னா எகிப்துக்கு திரும்பி போக வேண்டியதுதான். இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நாம் சந்தித்த பிரச்சனைகள், நாம் பழகின அந்த பிரச்சனைகள் நம்ம எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுனா,
கடவுள் எனக்கு நல்லது செய்வார், கடவுள் என் வாழ்க்கையை நன்மையால் நிரப்புவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை ஒரு பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறார். கடவுள் என்னை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். நல்ல கைத்தட்டுங்க பாப்போம். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயத்திற்கும், துவண்டு போய் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு உங்களை எல்லா நலன்களாலும் தேவன் நிரப்ப வல்லவர். பிரைஸ் தி லார்ட். நான் இதை பார்க்கும்போது ஒரு 2 நபரை உங்களுக்கு நான் வேதத்தில் காண்பித்து கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நிரப்ப வல்லவர். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பிரச்சனை உங்களை எங்கே கொண்டு போயிடும் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிங்க. ரூத்தின் புஸ்தகம், தயவு செய்து ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக கருத்தாய், நான் வேகமாய் உங்களுக்கு சில பகுதிகளை காண்பிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ரூத்தின் புஸ்தகம். ரூத்து எடுத்து வாசிங்க. ரூத்தினுடைய புஸ்தகத்திலே முதல் அதிகாரம், ரூத் முதல் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து பெத்லகேம் ஊரை அடைந்தார்கள். அங்கே அவர்கள் வந்து சேர்ந்ததும் அந்த ஊர் முழுவதிலும் பெரும் பரபரப்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன உண்டாயிற்று? சொல்லுங்க, என்ன உண்டாயிற்று? ரூத்தினுடைய புஸ்தகத்தில் பாருங்க, நகோமியை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நகோமி பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு போனா. சில நேரத்தில் நம்ம உழைப்புக்காக சில இடங்களை விட்டு இடம் மாறுவோம். அதே போல அவர்கள் போனார்கள். அவன் எதிர்பார்ப்போடு போனா என்ன, பெத்லகேமில் இருக்கிறத விட நாம் மோவாபுக்கு போனால் கொஞ்சம் முன்னேறலாம், நல்லா இருக்கலாம், பஞ்சம் பசி இல்லாமல் கொஞ்சம் வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்னு போனான். ஆனால் போன இடத்துல கணவனை இழந்தா, 2 மகன்களை இழந்தா. இப்போ வெறுங்கையாக தனிமையிலே அவள் போராடி கொண்டு மீண்டும் பெத்லகேமை நோக்கி வருகிறாள். வரும் பொழுது அவளுடைய ஊருடைய எல்லைக்குள்ள வந்த உடனே அவளை பார்த்து சிலர் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வசனத்தை படித்து பாருங்க, இவள் நகோமி தானே அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். நகோமி என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. நகோமி என்பதற்கு அர்த்தம் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் அந்த அம்மா பார்த்து சொன்னிச்சு, என்ன இனிமே யாரும் என்ன செய்யாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன நகோமின்னு? ஏன்? அவள் ஒரு 3 பாயிண்ட் வைத்திருக்கிறா. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நானே வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைவுடன் இங்கிருந்து சென்றேன், ஆண்டவர் என்னை வெறுமையாய் திரும்பி வர செய்தார். 2வது, ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார், எல்லாம் வல்லவர் என் மீது துயரத்தை சுமத்தியுள்ளார். என்ன சொன்னா? சொல்லுங்க. எல்லாம் வல்லவர் என் மீது என்ன வச்சுட்டாரு? சொல்லுங்க, என்னத்தை வச்சுட்டாரு? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எப்படிமா இருக்கேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா இருக்கேன்னாக்கா சொல்ற? என்னம்மா சொல்லுவ? என் தலையெழுத்து ஆண்டவன் தலையில இப்படி சொல்ல மாட்டீங்களா? ஆவாவா பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். கோயிலில் இப்போ எல்லாரும் பார்க்கும்போது நல்ல என்ன விசுவாச அறிக்கையாக இருக்கும். ஆனால் அந்த வாசலை விட்டு வெளியே காலை வச்சேன்னு என்னம்மா சொல்லுவேன்? இந்த ஆண்டவன் எம்மளை இப்படி தீராத சிலுவையை தூக்கி சுமத்தி வச்சுருக்கான். இது நீங்கள் மட்டும் இல்லை, இந்த நகோமியை ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். இன்றைக்கி என் ஜனம் எப்படி வந்திருக்குன்னா, எப்படிமா வந்திருக்கு? எனக்கு தீராத சுமையை அதில் பயன்படுத்துகிறா பாருங்க. எல்லாம் வல்லவர் என் மேலே சுமத்திட்டாரு. ஒருவேளை சுமையோடு வந்திருக்கிறீங்களா? பாரத்தோடு வந்திருக்கீங்களா? கலக்கத்தின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டாரு, ஆண்டவர் என்ன வெறுங்கையா மாற்றிட்டாரு, ஆண்டவர் என் மேலே இப்படிப்பட்ட சுமையை சுமத்திட்டாரு, இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, இந்த குடிகார புருஷனுக்கு கொடுத்துட்டாரு, இந்த பரிதாபமான தாறுமாறான இந்த பிள்ளைகளை கொடுத்துட்டாரு. எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னைக்கு எப்படி வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை இந்த வல்ல கடவுள், இவ்வளவு பெரிய வல்ல கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட துயரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒருவேளை நகோமியை போல நீ வந்திருக்கலாம்.
ஏம்மா நகோமி இப்படி சொன்னா, நகோமியே நீ நல்லா இருப்ப அப்படின்னு அவளை பார்த்து யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நகோமி சொல்லியிருப்பா, போமா அவன் இத்து போயிருக்கிறது அவனு தான், அவன் படுற பாடம் அவனு தான் அப்படின்னு தான் கண்டிப்பாக அப்படியே இலைமறை காயாக இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவள் இருதயத்தில் உள்ள வெப்ராளத்தை, இருதயத்தில் உள்ள வேதனையை அவள் வெளிப்படுத்தினாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பல்லவியை பாடலாமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் தனிமையும் துயரங்களும் பாரங்களும் சுமைகளும் உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த நகோமியுடைய சப்ஜெக்ட் புரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தால் கூட உங்களுக்கு உள்ள ஒரு தனிமை இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு இழப்பின் வேதனைகள் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தா கூட உங்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற ஒரு சப்தம். இந்த சப்தத்தை தான் நகோமி சொன்னால், இந்த வல்ல கடவுள் என் மீது ஒரு பார சுமையை சுமத்திட்டாரே. ஆனால் பிரியமானவர்களே, இதே நகோமியுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறியது. ஆமேன். இந்த நல்ல கடவுள், இந்த வல்ல கடவுள் இந்த நகோமியுடைய வாழ்க்கையை மாற்றினார். இந்த நகோமியுடைய வாழ்க்கை துக்கமுகமாக முடியவில்லை. அவள் சொன்னா என்ன மாறான்னு கூப்பிடுங்கன்னு. ஆனால் ஆண்டவர் மாறாவை மதுரமாய் மாற்றி அவளுடைய வாழ்க்கையை எல்லா ஜனங்களும் ஊர் உள்ள பெண்களெல்லாம் அவளை பார்த்து சொன்னாங்க, நகோமிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நகோமியை காப்பாற்ற ஒருவன் இருக்கிறான், நகோமிக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொல்லி தனிமையிலே துயரத்தில் வாடின நகோமி ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறியதை இந்த வேதாகமம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. ஆமேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் நம்மை தரித்திரத்தில் விடுறவர் இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கையாலாகாதவர்களாய் விடுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை பிரச்சனையின் மத்தியிலேயே விட்டுட்டு போறவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்படியே அமர்ந்தபடி இந்த பல்லவியை பாடுவீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நீ நகோமியை போல மாறான்னு இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம். நீ சர்ச்சுக்குள்ளே வரும்பொழுது ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரக்கா, ஏ மேரி என்ன எப்படி இருக்குன்னா, அதை ஏன் கேட்குற பா அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீ போன்னு சொல்லி வந்திருக்கலாம், முகவாட்டத்தோடு வந்திருக்கலாம். இந்த தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லமையுள்ள கடவுள் உங்கள் துயரங்களை மாற்றி உங்கள் மீது இருக்கிற நுகத்தடிகளை உடைத்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லவர். ஆமென். எல்லார் கைகளை தட்டி பாடுங்க. சந்தோஷமா பாடுறேன்னு துயரம் மாறுவதாக. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தனிமையினால் நீ வாடினாலும் தாயாக உன்னை
தேற்றிடுவார். தனிமையில் நான் வாடினாலும் தாயாக உன்னை தேற்றிடுவார். தனிமையினால் நான் பாடினாலும் தாயாக என்னை தேற்றிடுவார். தனிமையில் நான் வாடினாலும் தாயாக என்னை தேற்றிடுவார். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இழப்புக்கள் உன்னை சூழ்ந்ததோ பயந்து நடுங்கினாயோ. இழப்புக்கள் உன்னை சூழ்ந்ததோ பயங்கள் நடுங்கினாயோ. இழப்புக்கள் உன்னை சூழ்ந்ததோ பயந்து நடுங்கினாயோ. இழப்புக்கள் உன்னை சூழ்ந்தனவோ பயந்து நடுங்கினாயோ. பதறாதே என்று கரம் பிடித்தார். பதறாதே என்று கரம் பிடித்தார். கண்மலை மேல் நிறுத்த உன்னை கண்மலை மேல் நிறுத்த இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே மனபாரங்களோடும் மனபாரங்களோடு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோடும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளோடு எதிலுமே மாற்றம் கிடைக்காதென்ற எதிலுமே மாற்றம் கிடைக்காதென்று துயரமாய் நான் வந்திருக்கிறேன். துயரமா நான் வந்திருக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே என் வாழ்வில் வாரும். என் வாழ்வில் வாரும். என் மனநிலையை மாற்றும். என் மனநிலையை மாற்று. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, நீங்கள் ஒரு மனிதனை பாருங்கள். ஒரு வல்லமையான ஒரு மனிதன், ஞானமுள்ள ஒரு மனிதன், நல்ல திறமையுள்ள ஒரு மனிதன். நீங்கள் அந்த மனிதனை நீங்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா முதல் 40 வருஷம் அவன் எப்படிப்பட்டவன்னா வலிமையும் வல்லமையும் பெற்ற மனிதன். அவனுடைய பெயர் என்ன? மோசே. பிரைஸ் தி லார்ட். மோசே பாருங்கள், அவன் பெரிய ஞானமுள்ள ஒரு மனிதன், நல்ல யுத்த வீரன், அழகு வாய்ந்தவர் என்று அவரை பற்றி பைபிள் நமக்கு போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு மனுஷன் பிரச்சனையை சந்திக்கும் போது என்ன ஆயிடுதான் தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிடுதான்? திரும்ப 40 ஆண்டுகள் சுற்றி திரிந்த வாழ்க்கை என்ன கொண்டு போயிட்டுனா, எனக்கு பேசவே சொல்லுங்க, ஆண்டவரே இடைப்படுறாரு, ஆண்டவரே சந்திக்கிறாரு, ஆண்டவரே பார்த்து கூப்பிடுறாருங்க, வாப்பா. ஆனால் அவர் சொல்றாரு, ஆளை விடுங்கப்பா, என்னால் போக முடியாது, பேச தெரியாது, நான் ஒரு திக்கு வாயேன், என்னை விட வேற யாராவது கிடைச்சா அவனை நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க. ஏன் சொல்லுங்க? பிரச்சனைகளை சந்திக்கிற மனிதர்களுக்கு தனக்கு நல்லது நடக்கும் என்ற சிந்தனை அற்றுப்போகிறது.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசேயைத்தான் ஆண்டவர் என்னவாக மாற்றி விட்டார் தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவர் சொன்னார், உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைக்கிறேன். கைத்தட்டுங்க பாப்போம். அந்த வார்த்தையை பாருங்க, உன்னை பார்வோனுக்கு நான் கடவுளாக வைக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை பயந்து நடுங்கி வாழ்க்கையில இனிமேல் இப்படித்தான் என் லைஃப் இருக்கும் அப்படின்ட்டு நீ வந்திருக்கிறியா? உன்னைய தான் உன் குடும்பத்தில் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னை உயர்த்துவாருமா? நீ எந்த பிள்ளைய, உன் பிள்ளைய பற்றி நீ கவலையோட இந்த திரையிறதை ஆண்டவரை நோக்கி உன் கண்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறாயோ, அந்த பிள்ளைய தான் உன் வீட்டில் பிளஸ்ஸிங்காக மாற்றப் போகிறார். நீ யாரை நினைச்சு ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறியோ அவங்கள ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறார். கை தட்டுங்க பாப்போம். இதுக்கு வெளியெல்லாம் சாட்சிகள் தேடக்கூடாது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். எனக்கு மதிப்பெண் போட்டவங்க இருக்கிறாங்க, என்னை மண்ணுக்குள்ளே வச்சு பார்த்தவங்க இருக்கிறாங்க. என்னை இந்த உலகத்தில் எந்த விதத்திலுமே இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படி என்னைக்கு மனிதர்கள் சுற்றி வாழ்கிறவர்கள் நமக்கு ஒரு மதிப்பெண் போட்டாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் அந்த முத்திரையை உடைத்து நமக்கான வாழ்வின் வழிகளை திறந்து நலமான பாதையில் நடத்துகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களை நடத்துவாரா? மோசேயே நீ எப்படிப்பா போனேன்னா மோசே சொல்லுவார், நான் திக்குவாயன்னு சொன்னேன், ஆனால் ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு இருந்தது, என்னை பலவானாய் மாற்றியது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா நலன்களாலும் உங்களை நிரப்ப வல்லவர். நீங்க எங்க துவண்டு போனீங்களோ, எங்கே பரிதவிக்கிறீர்களோ, எங்கே கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிடுவார் தெரியுமா? நான் உறுதியாக நம்புகிறேன், நான் விசுவாச அறிக்கையாக சொல்லுகிறேன், நீங்கள் இன்னைக்கு எங்கெல்லாம் பிரச்சனை சந்திச்சு வந்திருந்தாலும் சரி, அந்த இடத்தில் உங்களை மேன்மையாக தேவன் உயர்த்த வல்லவர். ஆமென். அதனால தான் பவுல் எழுதுறாரு, ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ நீங்கள் கடனில் வந்திருக்கலாம், கஷ்டத்தில் வந்திருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகளின் மத்தியில் பிள்ளைக்கோ மகனுக்கோ ஒரு வேலை இல்லை, குழந்தை இல்லை, ஒருவேளை தரித்திரம், ஒருவேளை கடன் பாரம், ஒருவேளை திருமணம் பிள்ளைக்கு முடியலன்னும் எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாத்தையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார். நீங்கள் எங்கெல்லாம் பிரச்சனை சந்திச்சிங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை நலன்களால் நிரப்ப வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்புறீங்க? சத்தமாக சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கட்டுமே. நான் நம்புறேன் இசப்பா, நான் உங்களை நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னை இப்போ தரித்திரமாக இருந்தேங்க, என்னை ஆண்டவர் உயர்த்திட்டார். கஷ்டத்தில் இருந்தேன், கடனில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், சாகும் தருவாயில் இருக்கிறேன், ஆண்டவர் எல்லா நலன்களால் நிரப்பிட்டார். எப்பா ஜேம்ஸ், நீ எந்தி, சாவெல்லாம் மாட்டேன், நீ உசுரோடு எந்திப்பா அப்படின்னு ஆண்டவர் உயர்த்துகிறார். ஏன்னா பைபிள் எனக்கு நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது, நேரத்தை நிமித்தமாக சுருக்கிக்கிறேன், நீங்கள் பிறகு படித்து பாருங்கண்ணே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு அந்த அன்னாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7-8 பிறகு படிச்சுக்கோங்க. புழுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகிறார். இதே வசனம் சங்கீதம் திருப்பாடல் 113:7 இருக்குது. எங்கே இருக்குது? அவர் வறியோரை குப்பை மேட்டிலிருந்தும் எளியோரை தூசியிலிருந்தும் அவர் கை தூக்கி எடுத்து உயர்ந்த மக்கள் மத்தியிலே அமரச் செய்கிறார் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. குறிச்சிக்கோங்க நோட்ஸுக்காக. அல்லேலூயா. இப்போ கடவுள் உயர்த்துவாரா? சொல்லுங்க. மேன்மைப்படுத்துவாரா?
எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசைப்படு. ஆசைப்படுறியா? நல்லா இருப்பியா? நீ என்ன விரும்புற? நல்லா இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கை உயரணும். கண்டிப்பாக எல்லாரும் சர்ச்சைக்கு வந்தா இந்த ஜெபம் தான் பண்றான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆபிரகாம் உயர்த்தினார், ஈசாக்கு உயர்த்தினார், யாக்கோபை எல்லாரும் உயர்த்திட்டார், என்னை உயர்த்திட்டார். பக்கத்தில் கை கொடுத்து கேளு, எதுக்கு உயர்த்துறாரு? முக்கியமான நேரம் இதான். ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேங்க. இப்போ எனக்கு ஆண்டவர் BMW கார் வாங்கி தந்தார். இன்னைக்கு நிறைய சபைக்காரங்க இப்படி தான் என்ன செய்கிறாங்க, சாட்சியம்லாம் கொடுக்குறத டிவியில் பார்க்குறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இருக்கீங்க. பூசை பார்க்கிங்களோ இல்லையோ, நிறைய சபையார்களுடைய பிரசங்கம் கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரிடத்தில் வந்தேன், ஆண்டவர் என்னை ஆடி கார் வாங்க வைத்தார். சில பேர் அதை தாண்டி எழுதுவாங்க, நான் 300 ரூபாய் அனுப்பினேன், ஆண்டவர் 30 லட்சத்துக்கு எனக்கு வீடு கட்டி கொடுத்தார். எப்படி ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்குன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் அவங்க அடுத்து காணிக்க உங்களுக்கு ஆசையை தூண்டி விடுறது. என்ன எப்போ அவங்க அந்த மேரியே 300 ரூபா அனுப்பி 30 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டிட்டா, நம்ம ஒரு 3000 ரூபா அனுப்புனா 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடலாம். ஆசையை தூண்டுறாங்க. கத்தோலிக்க ஜனங்கள் இதை தெரியாமல் ஆலயத்துக்கு 1 ரூபா காணிக்க போட மாட்டாங்க. நான் ஒரு ஃபாதரோட எங்கள் பக்கத்தில் உள்ள பங்குசாமிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சாமி ஞாயிற்றுக்கிழமை தப்பா உன்னை காணிக்கை பற்றி உன்கிட்ட பேசவே இல்லைப்பா. நான் சொல்கிறது, சாமி ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எவ்வளோ வரும்? 613 ரூபா வந்திருக்கு. எத்தனை குடும்பம்? 250 குடும்பம் இருக்குது. எவ்வளோ வந்துச்சு? சத்தமாக சொல்லுங்கள். 613 ரூபா வந்திருக்கு. நான் சொன்னேன், இந்த வாரம் காணிக்கை அனௌன்ஸ் பண்ணலாம்ல ஃபாதர், நமக்கு தான் வைக்க கேடாக இருக்கும். ஆனால் அதே ஜனம், அதே மக்கள் அந்த கோபுரங்கள் இந்த கோபுரங்களுக்கெல்லாம் என்னெல்லாமோ அனுப்புகிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியணும், நீங்கள் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை தேவனுடைய எல்லா அருள் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு பரிபூர்ணமாய் தருகிற ஆண்டவர் உருவாக்கிய திருச்சபை. கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் இந்த சபைக்கு, எங்கள் சபைக்கு வந்தால் உங்களுக்கு BMW வாங்கி கொடுப்பாருங்கிறது உலக சபை. எங்கள் சபைக்கு வந்தால் 300 ரூபா காணிக்க கொடுத்தா உங்களை 3 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுப்பாருங்கிறது உலக சபை. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனை, ஏன் அப்படி சொல்லுகிறேன்? உங்கள் கையில் இருக்கிற பைபிள் இந்த உலகத்தில் உள்ள எந்த சபையாராலும் கொடுக்கப்படவில்லை. இந்த பைபிளை உங்கள் கரத்திலே கொடுத்திருப்பது கத்தோலிக்க திருச்சபை மாத்திரமே. இன்னைக்கு பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுது. ஏங்க பைபிள் எப்படிங்க சொல்லுது? பைபிள் எப்படி சொல்லுது? பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுதுங்கிறிய இந்த பைபிளை ஒன்றாக இணைத்து உன் கையில் இருக்கிறதே இந்த வேதம், இந்த திருவிவிலியம், பைபிள், நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இதை யார் கொடுத்தது? கத்தோலிக்க திருச்சபை கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். 1500 ஆண்டுகள். அதற்கு பின்பு பிளவுகளையும் பிரிவினைகளையும் உருவாக்கி அதில் இருக்கிற பாதியை திருடி மாற்றி அப்படி இப்படி எழுதி அதில் இருக்கிற அநேக நன்மைத்தனத்தின் புஸ்தகங்களெல்லாம் எடுத்து ஒதுக்கிட்டு இன்னைக்கு அரைகுறை வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன பைபிளையே தங்களுக்காக திருத்திக் கொள்கிறார்கள். தங்களுக்காக வேண்டாம், இது வேண்டாம்னு அதில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு தான் இன்னைக்கு குறையாக வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். உனக்கு கார் வாங்கி தந்ததோ பங்களா கட்டி தர்றதோ உங்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்து விட்டு நீ சாட்சி சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார். அப்படி தானே சொல்லுங்கள்? அதுக்காகவா? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பவுல் தெளிவாக எழுதுகிறார், கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? சர்ச்சுக்கு வந்தேன், ஒரு ஸ்டேஜில் ஆல்டரில் நின்று சாட்சி சொன்னேன், அப்புறம் ஜாலியாக என் லைஃப்பை என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுறேன். அதுக்கு இல்லை.
என்னை கடவுள் எல்லா நலன்களாலும் நிரப்புவது எதற்கு தெரியுமா? எதுக்கு? நான் நல்ல செயல்களை செய்வதற்கு. கை தட்டுங்க பார்ப்போம். நீங்கள் மீண்டும் அதே வசனத்துக்குள்ள வந்துருங்க. அப்பதான் எனக்கும் உங்களுக்கும் புரியும். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். எதுக்குன்னா, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். கை தட்டுங்கப்பா. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? நான் 3 வீடு வச்சுருந்தேன், எனக்கு ஒரு ஓட்டு குடிசை கூட இல்லை. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு வீடு வாங்கி தந்தார், 7 வீடாச்சு, 80 வீடாச்சு, இப்படி சொல்லிட்டு போகிறது கிடையாது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது, என்னை ஆண்டவர் உயர்த்துவது எதற்காக என்றால், நான் அவர் கொடுத்த நன்மைகளை என்னோடு வாழ்கிறவர்களுக்கு நான் கொடுப்பதற்காக என்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சகோதரியுடைய சாட்சியத்தை வாசித்தேன். அந்த சகோதரி ஆண்டவருடைய அன்பை அவருடைய வாழ்க்கையில் எங்கே அனுபவித்தார்னா, ஒரு கான்வென்ட்ல ஒரு அனாதையாக அவர் இருந்திருக்கிறார். அவரை கொண்டு போய் யாரோ கொண்டு போய் இப்போ தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவர் வளர்ந்தது உள்ள ஒரு ஆசிரமத்தில், கத்தோலிக்க நிறுவனத்தினுடைய ஒரு ஆசிரமம். நீங்கள் தூத்துக்குடி கூட வந்தீங்கன்னா அங்கே சூசையார் அறநிலையம்னு ஒன்று இருக்குது. அங்கே பெற்றோர் உதறி தள்ளுகிற பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கும் அங்கே இருக்கிறாங்க. இதே போல் ஒரு ஆசிரமத்தில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வளரும் பொழுது அப்பா அம்மாவுடைய அன்புக்காக ஏங்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இருக்கும். ஏன், இன்னைக்கு எத்தனையோ பேர் மாணவ மாணவிகளை கூப்பிட்டு உட்கார வச்சோம்னா அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஒரு சமீபத்தில் சின்ன உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு நான் இந்த பகுதிக்குள்ளே போகிறேன். சமீபத்தில் ஒரு மாணவனை பார்த்து, ஒரு மாணவர்கள் 50 மாணவர்கள் அமர்ந்திருந்த ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கேட்டார், நீ என்னவாக விரும்புகிறாய்? நான் சொன்னேன், நீ என்னப்பா சொன்னேன்? வாத்தியார், உங்கள் டீச்சர் கேட்கலையா? உங்கள்கிட்ட கேட்டாங்களா? மில்டன் பிரதர்கிட்ட கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? கலெக்டர் ஆகணுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையா? நீ என்னம்மா சொன்ன? டாக்டர் ஆகணும். ஏக்கா அவன்கிட்ட கேட்கலையா? கேட்டாங்களா? கண்டிப்பாக ஸ்கூலில் போன எல்லாத்தையும் டீச்சர் கேட்பாங்க, எப்போ பாப்போம் நீ என்னவாக போகிற அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீ என்னம்மா சொன்ன? டாக்டரோ இன்ஜினியரோ டீச்சரோ ஏதோ ஒன்று ஆக போகிறேன். எல்லா மாணவர்களும் சொன்னாங்க. இவன்கிட்ட வந்தவொடனே ஆசிரியர் கேட்டா, டேய் நீ என்னவாக போகிற? அவன் எந்திரிச்ச உடனே போன சொன்னான், நான் செல்ஃபோனாக போகிறேன். நான் என்னவாக போகிறேன்? சொல்லுங்கள், என்னவாக போகிறேன்? ஆசிரியருக்கு அப்படியே அதிர்வாயிட்டு, ஏண்டா கலெக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், நான் சாஃப்ட்வேர் ஆக போகிறேன், இல்லைன்னா நான் விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லுவான். நீ என்னடா செல்ஃபோன் ஆக போகிறேங்கிற? அந்த சிறுவனுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சு. ஆசிரியர் கேட்டார், என்னப்பா என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் செல்ஃபோனாக போகிற? சார் உங்களுக்கு தெரியுமா, நான் எங்கள் வீட்டுக்கு போவேன், எங்கள் அப்பா ஆஃபீஸிலேருந்து வருவார், ஆஃபீஸிலேருந்து அவர் வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வருவார், வீட்டில் உட்காந்தாலும் இப்படியே தான் உட்காந்துருப்பார், டாய்லெட் போனாலும் இப்படியே தான் போவார், எப்பவும் காலையிலேருந்து இரவு வர அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், அதையே தடவுவார், அதையே தூக்குவார், கீழே விழுந்துராதபடி அதை எச்சரிக்கையாக பார்க்குறார். எங்கள் அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அம்மாவும் அதே போல் எப்பொழுதும் சமைக்கும் போதும் உட்காரும் போதும் எந்திக்கும் போதும் அதோடு கூட இருக்கிறார்கள். அதனால் எனக்கு தோன்றுகிறது, நான் செல்ஃபோனாக மாறிவிட்டால் இவர்களோடு எப்பொழுதும் இருப்பேனே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை அழுது கொண்டே சொன்னதான். இங்கே இருக்கிற எல்லா வீட்லையும் இதே நிலைமை இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு அக்காக்குள்ளேயும் ஒரு வழி இருக்கும். இந்த மனுஷன் செல்ஃபோனை தூக்கி பயன்படுத்துகிற மாதிரி என்னை பயன்படுத்த மாட்டானா? என் மனைவி செல்ஃபோனை தூக்கி பயன்படுத்துகிற மாதிரி என் கூட கொஞ்சம் உட்கார மாட்டாளா அப்படின்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
உங்கள் வீட்டை சரி பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. எதை எப்போ எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே மட்டும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கை அல்ல. உங்கள் வாழ்க்கை இது கிடையாது. உங்கள் வாழ்க்கை இது இல்லை. இப்போ நான் வந்துருந்தேன். இப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, வளர்ந்து வர ஆரம்பித்தேன், என்னை படிக்க வச்சாங்க, நான் படித்தேன். அப்போ என் இருதயத்தில் ஒரு உறுதி இருந்தது. என்ன உறுதி? இந்த உலகத்தில் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க, நன்மை செய்யணும். கடவுளுடைய இரக்கத்தினால் எனக்கு ஒரு நல்ல நான் எக்ஸாம் எழுதினேன், நல்ல அது மதிப்புகள் கிடைத்தது. மேற்படிப்பை எனக்கு படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு அரசு பணி கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் 300 பிள்ளைகளை நான் நல்ல நிலைக்கு படிக்க வைத்து உயர்த்தி இருக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் என்னை ஏதோ ஒரு நிலைமையில எனக்கு ஒரு நல்ல செல்வாக்கு கிடைச்சிட்டு, மாச சம்பளம் இவ்வளவு கிடைச்சிட்டு, அதனால ஹாப்பியா நான் ஒரு மேரேஜ் பண்ண, என் பிள்ளைய பத்தேன், ஜாலியா லைஃபை முடிச்சேன்னு இல்லைங்க. என் லைஃப்ல முடிவெடுத்தேன். நான் கடந்து வந்த பாதையில கடவுள் என்னை எத்தனையோ இக்கட்டுகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, தனிமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து என்னை இந்த கை தூக்கி எடுத்து இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருக்காரு. என்னை போல இருக்கிற நான் எங்கெல்லாம் பார்க்கிறேனோ அந்த இடத்துலெல்லாம் நான் அவர்களை சந்தித்து பண உதவி எல்லாம் கொடுத்து அவர்களை உயர்த்துவதற்கு என்னை கொடுத்துருக்கிறேன். நான் இதை கேட்கும்போது எனக்குள்ள பெரிய ஆச்சரியம். சுயநலமான உலகத்தில் கிடைச்ச சான்ஸை ஜாலியாக பயன்படுத்தணும், வருமானத்தை சந்தோஷமாக பயன்படுத்தணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கிற உலகத்தில் தனக்குள்ளதை கொடுக்கணும் அப்படிங்கிற நிலை ஒருவனுக்குள் வர வேண்டும் என்றால் அது கடவுளுடைய அருள் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் சிந்திங்க, ஏக்கா நீ வீடு இருக்குது, நிலம் இருக்குது, உனக்கு எல்லாம் இருக்குது, கடவுள் ஒன்று உயர்த்திருக்கார். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி பரிசோதிச்சு பாருங்கள். நீங்கள் இருந்த ஸ்தானத்திலிருந்து, இருந்த நிலைமையிலிருந்து இன்னைக்கு உங்களை எத்தனையோ பேர் ஆண்டவர் நல்லா முன்னேற்றி இருக்கிறார். ஒரு கேள்வி கேளுங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை பேர் உயர்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்கள்? நீ ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவ, தெரியுமா உனக்கு? உன் அருணா கயிறு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. எங்கள் ஊரில் அருணா கயிறுமாங்க, எங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அப்படி சொந்தானே சொல்லுவாங்க. புதுசாக ஒன்று நான் சொல்லலையே. உன் அருணா கயிறு கூட உனக்கு சொந்தம் கிடையாது. ஒருவேளை கட்டையில் வைக்கும்போது சேலை உடுத்தினா கூட சேலையை கூட கிழிச்சு தான் விடுறாங்க. ஏன்? புதைக்கிற இடத்துல நீ நல்ல சேலையை கட்டி அனுப்புனா அடுத்த நாள் பணம் பிரேதம் வந்து நிர்வாணமாக கிடக்கு. ஏன்னா அதையும் தோண்டி வெளியே போட்டுட்டு சேலையை உருவிட்டு பேர் தான். நல்ல ட்ரெஸ் போட்டோன்னா அதை உருவிட்டு போகிறான். தெரியாமல் கொள்ளாமல் ஒரு சின்ன ஒரு 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 காதில் கிளத்து போட்ட கம்மலை சரி பெரிய மாதானன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் பிரேதம் வெளியே கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட உலகத்தில் நீ எதை கொண்டு போகிற? நல்ல கவனிங்க. தேவன் என்னை உயர்த்துகிற நோக்கம் எதற்காக வென்றால் நான் நன்மை செய்ய. கை தட்டுங்க பார்ப்போம். என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? சத்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் சீக்கிரம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சகாயம் சொல்கிறாங்க, எனது மருமகள் நல்ல பூரண சுகத்துடன் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. சிலுவை சொல்கிறாங்க, எனது மனைவிக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. பான்சி சொல்கிறாங்க, எனது மகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பேறுகாலத்தில் நல்ல ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கொலாஸ்டிக் சொல்கிறாங்க, பெரியதாலையிலிருந்து, எனது சகோதரி எங்களுடன் மரியாயின் சேனையிலும் வின்சென்ட் பவுல் சபையிலும் இருக்கிறார்கள். அவர் எங்களுடன் எல்லா வீடுகள் சந்திப்பிலும் நோயாளிகளை சந்திக்க வருவார்கள்.
அவர்கள் இப்போது 5 நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடல் இறக்கம், அடைப்பு, கேன்சர் என்று பல நோயினால் பாதிக்கப்பட்டு உணவு, ஆகாரம், எரிப்பு, இனிப்பு, புளிப்பு என்று எந்த சுவையும் எடுக்காமல் இருந்தார்கள். ரொம்ப பாதிக்கப்பட்டு நொந்து போனார்கள். நான் ஏசப்பாவிடம் போன மாதம் சகோதரிக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். இந்த மாதம் எழுந்து நடக்க முடியாத சகோதரி எழுந்து நடக்கிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள். இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஸ்மைலா சொல்கிறாங்க, ஆலந்தலையிலிருந்து, எனது மகன் பபிக்கு விசாவிற்காக 1 மாதமாக கண்ணீரோடு ஜெபித்தேன். நேற்று விசாவிற்காக அவன் எழுதின தேர்வில் வெற்றி பெற்று விட்டான் என்று ரிசல்ட் வந்துவிட்டது. விசாவும் கிடைத்து விட்டது. உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்ற இறைவார்த்தைக்கிணங்க எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ராணி சொல்கிறாங்க, 2 வாரமாக ஒரே கால்வலியுடன் இருந்தேன். இரக்கத்தின் ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன். எனது மன்றாட்டு கேட்கப்பட்டு இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் எனக்கு பூரண சுகத்தை தந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.